பாப்பாங்களுக்காண்டி ப்ரேஸ்லெட் செய்யலாம்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்தோடனே அப்புறம் உட்காந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது பூராமே இது வந்து பிங்க் கலர் பீட்ஸு, இது வந்து த்ரெட்டு, இது வந்து ப்ளூ கலர், பிளாக் கலர், அதுக்கப்புறம் இன்னும் ஆரஞ்சு கலர், மெரூன் கலர், டபுள் கலர் ஷேடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்ஸ் வேறு. இதெல்லாம் சேர்த்து வந்து எனக்கு 350 தான் ஆச்சு. சாம்ஸ் வந்து ஒரு 20 சாம்ஸ் இருக்கும். அதை பாப்பாங்களுக்காண்டி என்ன பண்ணேன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எலாஸ்டிக் த்ரெட் எடுத்து அப்புறம் பாசியில் பூரா ஒரே டப்பாவில் போட்டு கொட்டி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு பாசியாக எடுத்து அப்புறம் கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். யூனிகார்ன் ஷேடில் வரட்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கோர்த்துக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒன் டைம் பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் த்ரெட்டை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நல்லா கோர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு செகண்ட் எப்படியோ கோர்த்துட்டேன். பாப்பாங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாசி மாதிரி கழுத்தில் போடுற பாசி மாதிரி போட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு அது கோர்த்துட்டேன். ஒரு நூலில் போட்டு கோர்த்தோம்னா அறுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நூலில் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் நூல் இன்னொரு டைம் போட்டேன். அப்போ தான் வேகமாக அந்து போகாதுன்னு சொல்லிவிட்டு செகண்ட் டைம் இன்னொரு நூல் போட்டு அதையும் கோர்த்து கட்டிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஷாம்பு வச்சுட்டேன். அடுத்து வந்து பாப்பாவுக்கு ப்ரேஸ்லெட் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். யூனிகார்ன் ஷேட்லேயேன்னு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ப்ரேஸ்லெட்டு பாப்பாவுக்கு அழகாக செஞ்சுட்டேன். நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேன்னு. அப்புறம் வந்து இன்னொரு பாப்பாவுக்கு அதே மாதிரி பாசி செஞ்சுட்டு இன்னொன்று ப்ரேஸ்லெட் செஞ்சேன். இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு ஒன்று செஞ்சேன். அப்படின்னு அவளுக்கு சேர்த்து செய்யலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கும் சேர்த்து செஞ்சேன். அவளுக்கு கேட்பான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு பாசி மாதிரி கழுத்தில் போகிற மாதிரி செஞ்சுட்டு ஒரு ப்ரேஸ்லெட் இன்னும் நான் டைட்டாக கட்டுறப்ப வந்து சடக்குன்னு உருகிடுச்சு, பாசி பூரா கொட்டிடுச்சு. திரும்பி எடுத்து திரும்படியும் ஒன்று சேர்த்து கட்டி அதுக்கப்புறம் முடிச்சு போட்டு வச்சேன். அவளுக்கு வந்து அப்புறம் ஒரு ஷாம்பு போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசி கழுத்துக்கு போகிற பாசி அவளுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்து என் பொண்ணுங்களுக்கு வந்து இதே மாதிரியேன்னு அவங்களுக்கு செஞ்சுருந்தேன். அவங்களுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ரேஸ்லெட்டு செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பாங்களுக்கு.